இந்த நாளிலும் தேவ செய்தியின் தலைப்பு உன்னை விசாரிக்கும் கர்த்தர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். விசாரிப்பது என்றால் வார்த்தையில் மட்டும் விசாரிப்பது அல்ல. விசாரிப்பது என்றால் ஒருவரது கவலையின் மத்தியில் கண்ணீரின் மத்தியில் பல பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் கடந்து செல்லும்போது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசி அவர்களை விசாரித்து அவருடைய பிரச்சனைக்கு பரிகாரம் தேடி கொடுத்து அவர்களுக்கு உண்மையாக அவர்களுக்கு நன்மைகளை செய்து அந்த பிரச்சனைகளை முடிப்பது தான் உண்மையான ஒரு விசாரணை. விசாரணையிலே பல காரியங்கள் உண்டு. விசாரிப்பில் வித்தியாசப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். கடமைக்காக விசாரிக்க உண்டு. அவர்கள் தன்னலவாதிகளாக இருப்பார்கள். சிலர் கண் துடைப்பிற்காக விசாரிப்பார்கள். அவர்கள் மாய்மாலக்காரராக இருப்பார்கள். சிலர் உண்மையாக விசாரிப்பாங்க. அவங்க தான் அக்கறையோடு அவர்களை விசாரித்து அவருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தேடி தருவார்கள். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனையின் வழியாக நாம் கடந்து செல்வதுண்டு. சில நேரம் தாங்க முடியாத கவலை நம்மை ஆட்கொள்வதுண்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்வோம்? அந்த பிரச்சனையில் மத்தியில் கடந்து செல்லும்போது நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். சில நேரம் ஏதோ ஒரு வியாதியில் நாம் பாதிக்கப்பட்டு விடுகிறோம். ஆகையால் நாம் சோர்ந்து போய் நம்முடைய முகம் மிகவும் வாடி போய் காணப்படும். அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது நம்முடைய உறவினர்களோ இல்லது நம்முடைய நண்பர்களோ நம்முடைய வீட்டிற்கு அருகாமல் இருப்பவர்கள் நம்மை பார்ப்பதுண்டு. ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை என்று நம்மிடம் அவர்கள் விசாரிப்பார்கள். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, உண்மையாகவே அவர்கள் நம்மிடம் நம்முடைய பிரச்சனைகளை விசாரித்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு செய்வாங்க, இல்லைன்னா நம்முடைய பிரச்சனைகளை விசாரித்து நம்மளுக்கு அதுக்கு பரிகாரம் தேடி தருவாங்க என்று நினைத்து நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பிரச்சனைகளை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர்களிடத்தில் எல்லாம் சொல்லிடுவோம். அவங்க என்ன செய்வாங்க? அத்தனை பிரச்சனைகளையும் பொறுமையாக கேட்டுட்டு அவங்க அப்படியே பொறுமையாக போய்விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை தேடியும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சில என்ன செய்வாங்க? நம்முடைய பிரச்சனைகளை விசாரித்து விட்டு நம்ம கவலையோடு இருப்பதை பார்த்து சில ஆறுதலான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போய் விடுவார்கள். இன்னும் ஒரு சிலர் நாம் அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருப்போம். அந்த நன்மைகளை செய்திருந்தால் கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்க்காமல் அப்படியே தள்ளி போய் நின்று விடுவார்கள். சிலர் என்ன செய்வாங்க? நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே கடந்து போய் விடுவாங்க. இப்படி தான் இது உலக மக்களுடைய விசாரிப்பு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கினவர் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய முகம் சோர்ந்து போகும்போது அவருடைய சமூகத்தோடைய பிரச்சனை நம்ம சொல்லும்போது அவர் அப்படியே கடந்து போகிறவர் அல்ல. நம்முடைய பிரச்சனை என்ன என்று கேட்டு அதுக்கு பரிகாரம் நம்மளுக்கு தேடி தந்து அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முழு விடுதலையும் அவர் கொடுக்கிறவர். ஆகத்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் நாம் பிரச்சனைகள் கடந்து வரும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரித்து நமக்கு அவர் விடுதலை வாங்கி தருகிறார். வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் வாசிக்க நாம் கேட்போம். முதலாவது, ஆதரவற்ற நிலையில் அல்லது வியாதி படுக்கையில் நாம் இருக்கும்போது எப்படி அவர் நம்மை விசாரிப்பார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருடம் வியாதியில் ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து எப்படி விசாரித்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து
தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். பெதெஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருந்தது. அது ஆட்டு வாசலின் அருகே காணப்பட்டது. அங்கு 5 மண்டபங்கள் உண்டு. அநேக வியாதேசர்கள் அங்கே படுத்திருப்பார்கள். குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினர்கள், இன்னும் பல தரப்பட்ட வியாதேசர்கள் அங்கே படுத்தியிருப்பார்கள். அப்பொழுது அந்த பெதெஸ்தா குளத்தில் ஒரு தேவதூதன் வந்து அதை கலக்குவான். எப்போதாவது அவன் கலக்கும்போது அவன் கலக்கின பின்பு யார் அதில் முதலில் இறங்குவார்களோ அவர்களுக்கு முதன்மையாக அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் அநேகர் எப்பொழுது அந்த தெய்வதன் வருவான் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல தான் 38 வருஷமாக வியாதியாக இருந்த அந்த மனுஷன் அங்கே படுத்திருந்தான். அந்த 38 வருஷமும் யாருடைய உதவியும் இன்றி யாருடைய ஆதரவும் என்று அங்கேயே அவன் படுத்திருந்தான். அநேகர் அதன் வழியாக கடந்து போகும்போது கூட அவர்களை பார்த்து விட்டு அப்படியே சென்று விடுவார்கள். அவனை விசாரிக்க யாரும் கிடையாது. ஆதரவற்ற ஒரு நிலையில் அவன் காணப்பட்டான். அவனுக்கு சாப்பிடக்கூட நீ சாப்பிட்டேன்னு கேட்கறது கூட ஒரு ஆளும் கிடையாது. அவன் இருதயத்தில் அத்தனை வேதனைப்பட்டிருந்தான். என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, ஆனால் என்றாவது ஒரு நாள் என்னை ஆண்டவர் விசாரித்து எனக்கு விடுதலை வாங்கி தவார் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். 38 வருடமும் அவன் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. எத்தனையோ பேர் அவனை கிண்டல் பண்ணி விட்டு சென்றிருக்கலாம். ஆனாலும் அவனை தன் விசுவாசத்தை அவன் தளர விடவே இல்லை. 1வது வசனத்தை நாம் பார்ப்போமேனால், இயேசு எருசலேமுக்கு போனார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ஆண்டவர் எருசலேமுக்கு போனார் என்றால் யாரையோ விசாரிப்பதற்காக அங்கே அவர் போகிறார். பெதெஸ்தா குளத்தில் அநேகர் படுத்திருந்தார்கள். யார் வந்து தண்ணீரை கலக்கவர் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தண்ணீரை கலக்க இயேசுவானவர் அங்கே போகவில்லை. 38 வருடமாக அதே இடத்துல படுத்திருந்த அந்த வியாதியஸ்தனை பார்க்க தான் ஆண்டவர் அங்கு சென்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடு என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. படுத்திருந்து அவனை இயேசு பார்த்து அவன் அருகில் சென்று அவனை அன்போடு ஆண்டவர் விசாரிக்கிறார். இதுவரைக்கும் அவனை விசாரிக்க யாரும் கிடையாது. ஆண்டவர் எருசலேமுக்கு போன ஒரே காரணம், அந்த 38 வருடமாக வியாதியாக இருந்த அவனை பார்க்க தான் ஆண்டவர் போனார். அவனை பார்த்து அவன் அருகில் போய் நின்று அவனை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறான்னா, மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை பார்த்து அவனை கேட்கிறார். அப்பொழுது அவன் தன்னுடைய உதவியற்ற ஒரு நிலைமை ஆண்டவரிடம் விவரித்து சொல்கிறான். ஆண்டவரே, அங்கே தண்ணீர் கலக்கப்படும் போது யார் முதலில் அங்கே இறங்குவாங்களோ அவங்க தான் சுத்தமாவார்கள். எத்தனையோ பேர் முதல்ல போய் இறங்குறாங்க, ஆனால் என்னால் அங்கே போய் இறங்க முடியல ஆண்டவரே. 38 வருஷமாக நான் இப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை மிகவும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அவன் சொல்கிறான். ஆண்டவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். எழுந்திரு என்ற ஒரே ஒரு வார்த்தையில் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை புறப்பட்டு வந்து அவனை சுகமாக்கியது. அப்போ ஆண்டவர் எத்தனை வல்லமையுள்ளவர்! எழுந்திரு அந்த ஒரு வார்த்தை தான் அவனை சுகப்படுத்தியது. ஆனாலும் அவன் விசுவாசத்தோடு எழுந்திருந்தானே, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் எழுந்திரு என்று சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் எழுந்திருக்கதாபடி 38 வருடமாக நான் இப்படியே கிடந்தேனே, இப்போ எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவன் அவிசுவாசத்தோடு படுத்தே இருந்தானா அவனுக்கு சுகமே கிடைச்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையில் அவன் கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவன் உடனே எழுந்து நடந்தான். என் கருமையானவருடைய அவன் சுஸ்தமாகி அவன் நடந்து போனானா எவ்வளவு பெரிய
சந்தோஷம் அவனுக்கு இருந்திருக்கும். இயேசு அவனை விசாரித்தது மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்படியே ஆண்டவர் அவன் சுகமாயிட்டான்னு சொல்லி அவனை அப்படியே விட்டுட்டு போகல. தேவாலயத்தில் அவனை மறுபடியும் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ சொஸ்தமாகி விட்டா என்று கேட்கும்போது, ஆண்டவர் நல்லா இருக்கேன் ஆண்டவர், எனக்கு ஒன்றும் செய்யலை, இப்போ நான் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான். அப்படின்னு ஆண்டவர் மறுபடியும் விசாரித்து விட்டு சொல்கிறார், மகனே மறுபடியும் இந்த வியாதி உனக்கு வந்துடக்கூடாது, அப்படின்னா நீ பாவம் செய்யக்கூடாது மகனே என்று சொல்லி, அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாது என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். ஏன்னா ஆண்டவர் தான் தெரியும், மறுபடியும் அவன் ஏதாவது பாவம் செஞ்சிட்டானா நிரந்தரமான படுக்கை தான், அவனுக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் ஒரு நிரந்தரமான ஒரு சுகத்தை ஆண்டவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை ரட்சிப்புகள் வழிநடத்தி பரலோக வாசியாகவும் அவனை ஆண்டவர் மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவரிடம் நாம் விசுவாசமாக இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த விசுவாசத்தோடு அவரை கேட்கும்போது நமக்கு சுகத்தை அவர் கொடுக்க வல்லமையிலவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம மத்தியில் அநேகர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒருவேளை ஏதாவது தீராத ஒரு வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அடிக்கடி இது ஒரு சுகவீனம் உங்களுக்கு வந்துட்டு போகலாம். ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு பலவீனத்தோடு காணப்படலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் காணப்பட்டாலும் உங்கள் இருதயத்தில் வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். என் ஆண்டவர் என்னை சுகம் கொடுப்பாரா, ஆண்டவர் என்னை விசாரிப்பாரா, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு காத்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுடைய விசாரிக்க இந்த இடத்துல வந்து நிற்கிறார். என்ன பிரச்சனையோடு நீங்கள் காணப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை கவலையில் வைக்கும்போது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு விசாரித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையில் அவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் என்பது கிடையவே கிடையாது. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். அப்போ நம்ம கேட்கும்போது, ஆண்டவரே என்னுடைய ஏதாவது பாவம் ஆண்டவரே என்னுடைய வியாதிக்கு காரணமாக இருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாத என்று சொன்னார். அப்படின்னா ஒருவேளை நம்மிடத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்குமானால் நம்முடைய பாவங்கள் ஒருவேளை காரணமாக இருக்கலாம். எல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு சில பாவங்கள் நமக்கு நம்முடைய வியாதிக்கு சுகமாகாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். தெய்வ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னும் நான் எந்த வகையில் நான் திருப்திப்படுத்தணும், இன்னும் நான் எந்த காரியத்தில் தவறி இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நான் கேட்கும்போது அவர் நம்மோடு கூட பேசுவார். வேத வசனங்கள் மூலமாக அவர் பேசுவார், ஊழியர்கள் மூலமாக அவர் பேசுவார், சிறு பிள்ளைகள் மூலமாக அவர் பேசுவார். இன்னும் நாம் எப்படிலாம் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று அவர் நம்மளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். ஏனெனில் அவர் பட்சபாதம் உள்ள தெய்வன் அல்ல. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் சொன்னார். இரண்டாவதாக, நம்பினவர்கள் கைவிட்ட போது அவர் விசாரிக்கிறவர். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்களுக்கு ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் இருந்தார். அவள் எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். நல்ல மகிழ்ச்சியோடு அவள் இருவரையும் அவள் பராமரித்து வந்தார். அவள் என்ன தேவையோ அந்த தேவையை அவளுக்கு செய்து கொடுத்தாள். அவ்வளவு சந்தோஷமாக அந்த வீட்டில் அவள் இருவரையும் அவள் கவனித்து வந்தாள். அப்போது சாராவுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது, இவ்வளவு அருமையாக இவள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறாளே, நமக்கு பிள்ளை இல்லையே, அப்போ நம்முடைய கணவனோடு கூட இவர் சேரும்போது நமக்கு ஒரு சந்ததி உண்டாகுமே என்று சொல்லி அவளுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால் அவர் என்ன பண்ண ஆபிரகாமுக்கு அந்த ஆகாரை மறுமனை ஆட்டியாக அவர் கொடுத்தாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள்.
அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். சாராயுடைய கற்பம் அடைக்கப்பட்டு விட்டது. அதனால் தான் சாராய் என்ன செஞ்சான்னா, ஆபிரகாமுக்கு ஆகாரை மறுமனையாட்டியாக கொடுத்தாள். ஆகாரை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியானாள். எங்கு சாராயுடைய வீட்டிலே அவள் கர்ப்பவதியானது போது அவள் சாராயை அற்பமாக எண்ண ஆரம்பித்தாள். அவள் இருதயத்தில் ஒரு அற்பமான ஒரு மகளாக அவளை பார்க்க ஆரம்பித்தாள். தன் அடிமைப்பெண் என்பதை அவள் மறந்துவிட்டாள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது சாராய் அவளை அதிக கடினமாக நடத்த ஆரம்பித்தாள். கொடுமைப்படுத்தப்பட்டாள். அந்த ஆகாரை பார்த்து மிகவும் கடுமையான சொற்களால் சாராய் அவளை பேச ஆரம்பித்தாள். அவளுடைய வார்த்தைகள் அவளை தாங்கிக்க முடியவில்லை. வேலைகளை அவளை தாங்கிக்க முடியலை. அநேக நாட்கள் ஒருவேளை பசியும் பட்டியமா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்கிறது, கொடுமைப்படுத்தப்பட்டாள் என்று. எப்படிப்பட்ட கொடுமை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட கொடுமைகள் அவள் கர்ப்பவதியாக இருந்தபடினால அவள் கடந்து வந்திருக்கக்கூடும். இப்படி அவள் பயங்கரமான சூழ்நிலைகள் ஆகார தள்ளப்பட்டாள். எந்த தெய்வ பிள்ளையை நம்பி அவர்கள் வீட்டில் வந்து நாம் வேலை செய்து நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஆக நினைத்தாலோ, அதே தெய்வ பிள்ளைகளால் அவளுக்கு சமாதானம் போய்விட்டது. அந்த தெய்வ பிள்ளைகளால் அவளுக்கு சந்தோஷத்தை இழந்தாள். அவள் இருவரையும் அன்பையும் அவள் இழந்து விட்டாள். இனி இந்த வீட்டில் எனக்கு என்ன இருக்கிறது? எந்த நம்பிக்கையும் இல்லையே. இவர்களை நம்பித்தான் நான் வந்தேன். எவ்வளோ சந்தோஷமான இருந்தேனே, என்னால் தான் இந்த பிரச்சனை வந்துவிட்டது என்று சொல்லி பல காரியங்களை அவள் திங்க் பண்ண ஆரம்பித்தாள். என்னை நேசிக்க யாருமே இல்லையே, எல்லாருடைய அன்பையும் இழந்து விட்டனே என்று சொல்லி பல விதமாக யோசித்து சாராய் கடினமாக நடத்த நிமித்தமாக அவள் வீட்டை விட்டு அவள் ஓடி போய் விட்டாள். அவள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில், விரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில், கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தாள். எனக்கு இனிமேல் யார் ஆகாரம் கொடுப்பது? என்னுடைய பிரசவத்தை யார் பார்ப்பது என்றெல்லாம் அவள் நினைத்து பலவிதமான கண்ணீரோடு கவலையோடு அங்கே அலைந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து கொண்டே இருந்தார். அவளை ஆண்டவர் கண்டு அவளை விசாரிக்க ஆரம்பித்தார். 7 முதல் 9 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவன், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். கர்த்தர் அவளை விசாரிக்கும் போது அவள் யார் என்பதை அவளுக்கு நினைவுபடுத்தினாள். சாராயின் அடிமைனாகிய ஆகாரை என்று அவள் கூப்பிட்டார். ஆகாரை என்று கூப்பிடவில்லை, ஆபிரகாமின் மறுமனையாட்டி என்று கூப்பிடவில்லை. அவள் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை என்று கூப்பிட்டு விட்டு அவளை கரிசனையோடு விசாரிக்கிறாள். ஆகாரே, நீ எங்கேருந்து வருகிறாய்? இப்போ நீ எங்கே போயிட்டு இருக்க நீ என்று சொல்லி அவளை கரிசனையோடு விசாரிக்கிறார். ஆண்டோட விசாரணை அவள் இருதயத்தை தொட்டது. அவளுடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம் அவள் இருதயத்தில் மிகவும் ஆழமாய் பதிந்து விட்டது. என்னையும் பார்க்க ஒருவர் இங்கே இருக்கிறாரே, என்னையும் ஒரு கண்காணித்து கொண்டிருக்கிறாரே, என்னையும் விசாரிக்க இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் மிகவும் சந்தோஷப்பட்டாள். அவருடைய அரவணைப்பு தான் இத்தனை நாள் இருந்து கொண்டிருந்தேனா, அவருடைய பாதுகாப்பில் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி மிகவும் அவளுக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பித்தது. ஏன் ஆண்டவர் அவளை கரிசனையோடு அவர் விசாரித்தார் என்றால், அவள் சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லிதான் அவள் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்தாள். ஆனால் அவள் சாராய் விட்டு ஓடி போகவில்லை. அவள் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறோம் என்று அவளுக்கு தெரியவில்லை. தேவனுடைய பாதுகாப்பை விட்டு ஓடி வருகிறோமே என்று அவளுக்கு தெரியவில்லை. தேவனுடைய அரவணைப்பை விட்டு நாம் ஓடி வருகிறோமே என்று அவளுக்கு தெரியவில்லை. இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை சிறுமைப்படுத்தப்படுகிறாள் என்று கூட அவள் நினையாதபடிக்கு அவர் சொன்னார், நீ அவளை மதிக்காதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை என்று அவள் சொன்னார்.
சொல்லிவிட்டு உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அங்கே அடங்கிடு என்று சொன்னார். அப்படி என்றால் ஆண்டவர் அருமையான ஆலோசனை கொடுத்தார். நீ இங்கேயே தெரிஞ்சிட்டு இருந்தா உனக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது. நீ இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒரு அரவணைப்பு கிடையாது. உன்னுடைய பிரசவத்தை யாரும் பார்க்க முடியாது. உனக்கு சாப்பாடு கிடையாது. அதனால் நீ மறுபடியுமாக உன் நாச்சியார் அன்னைக்கு போய் அங்கே அடங்கிடு என்று சொன்னார். என் அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் விசாரிப்பது மாத்திரமல்ல, அவளுடைய எதிர்காலத்தை குறித்து அவளிடம் சொன்னார். உனக்கு ஒரு ஆண் குழந்தை நான் தருவேன், அவன் பேர் இஸ்மவேல் என்று பெயரை சொல்லி அவளுடைய எதிர்காலத்தை குறித்து அவளுக்கு சொன்னார். இது அவள் இருதயத்தை அதிகமாக சந்தோஷப்படுத்தியது. இந்த நாளில் கூட அநேகர் பாடுகள் மத்தியில் போகலாம். அநேகர் நம்பினவர்கள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து செல்லலாம். ஒருவேளை எங்கே போகிறது, யார்கிட்ட போகுது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஆகாரை கண்காணித்து கொண்டு இருந்தபடினால அவர் சொன்னார், என் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயரிட்டார். அதே போல தான் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருடைய பாதைகளும் வித்தியாசப்பட்ட பாதைகள் நாம் போய்கொண்டிருக்கலாம். எனக்கு யார் ஆதரவு கொடுப்பார், என்னை யார் விசாரிப்பார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆகாரை போல ஒருவேளை உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு வந்திருக்கலாம். ஆகாரை போல ஒருவேளை மிஞ்சின ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆகார் தான் கடந்து வந்த பாதைகளை அவள் உணரவில்லை. தான் கடந்து வந்த எந்த காரியத்தை உணராதபடினால தான் அவள் வீட்டை விட்டு அவள் ஓடி வந்தாள். இன்றைக்கி கூட அநேகர் திடீரென்று உங்களுக்கு பதவி உயர்வு வரலாம். சில நேரம் நல்ல ஆசீர்வாதங்களோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் நெருக்கங்கள் வரும்போது தான் நீங்கள் அதை உணர ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் உணர மாட்டீங்க. அதே போல் ஆகார் மிகவும் பதவி உயர்வு வந்தவனை சாராயை அதிக மோசமாக அவள் எண்ணினாள். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு உயர்வு கொடுத்துருக்கலாம். அதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வந்தீர்கள் என்பதை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த நினைவை ஒரு நாளும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காரோ, எந்த வீட்டில் வச்சுருக்காரோ, எந்த சபையில் வச்சுருக்காரோ, அங்கே தான் அவங்களுக்கு பாதுகாப்பு, அங்கே தான் அவங்களுக்கு விசாரிப்பு, அங்கே தான் அவங்களுக்கு சந்தோஷம், அங்கே தான் அவங்களுக்கு சமாதானம், அங்கே தான் அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏன்னா அவர் ஒரு இடத்துல அவங்களை வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல எல்லா காரியங்களும் அவர் பாதுகாத்து கொள்வார். அதில் அநேக நேரம் நாம் உணராதவர்களாக நம் ஆண்டோடைய சமூகத்தை நாம் ஓடி போகிறோம். பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நாம் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறோம். இதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகார் தேவ சமூகத்தை விட்டு நாம் ஓடுகிறோம் என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய அரண்மனை விட்டு போகிறோமே என்று சொல்லி அவள் அறியவில்லை. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவள் அங்கு சென்றாள். அங்கு சென்ற பின்பு தான் அவளுக்கு பிரசவம் நடந்தது. அங்கு சென்று தான் அந்த குழந்தை அங்கே வளர்க்கப்பட்டான். அதே போல் இங்கே வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. என் கருமையானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நாம் எங்கே சென்றாலும், எந்த பிரச்சனையில் மாட்டினாலும் அந்த இடத்துல கண்களை மூடி ஒரே ஒரு செகண்டு தேவ சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடும்போது நமக்கு அவர் கண்டிப்பாக பதில் தருவார். மூன்றாவதாக, நாம் கண்ணீரோடு இருக்கும்போது அவர் விசாரிப்பார். சிலருடைய வாழ்க்கையில் சில கவலைகள் வரும்போது அவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நம்ம சில பகிர்ந்து கொள்ள முடியாத சில காரியங்களை நம்ம என்ன செய்வோம், மனசில் வச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த கவலைப்படும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் இருக்கிறது போல் காணப்படும். அந்த கவலைப்படும்போது நம்மளுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் சாப்பிட முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, யார் வீட்டுக்கு போகிறதுக்கும் நம்மளுக்கு மனசு இருக்காது. அப்படியாக நம்ம வேதனையை பட்டு கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்தவள் தான் அன்னாள் என்ற ஒரு பெண்மணி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமுடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடியினால அவளை சக்களித்து அவள் துக்கப்படும்படியாக, வேதனைப்படும்படியாக அவளை குத்தி குத்தி பேச ஆரம்பித்தாள். அன்னாளுக்கு இதை தாங்க முடியவில்லை. எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் அவளுடைய தொந்தரவு தாங்க முடியவில்லை.
ஆண்டவரே, எத்தனை நாட்கள் நான் இப்படி கஷ்டப்படுது ஆண்டவரே, எத்தனை நாள் இந்த வேதனையான வார்த்தைகளை சுமந்து செல்வது என்று ஆண்டவருக்கு அவளுக்கு மிகவும் தாங்க முடியவில்லை. யார்கிட்டமே சொல்ல முடியல, தன்னுடைய கணவன்கிட்ட அந்த காரியத்தை அவள் சொல்ல முடியல. ஏன்னா அவன் சக்களத்து இப்படி தொந்தரவு பண்ணாலும் சொல்லி அவள் யார்கிட்டமே சொல்லலை. வேதனையோடு அவமானத்தையும் நிந்தையும் அவள் சகித்து கொண்டு இருந்தாள். அவளுடைய இருதயம் நொறுங்கி போய் காணப்பட்டது. சாப்பிடாமல் எப்போதும் அவள் அழுது கொண்டே காணப்பட்டாள். அவளை நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஆண்டவர் அவளை விசாரித்தார். அது கர்த்தர் தான் விசாரிக்கிறது என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் அன்னாளுக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தர் அவளை முகமுகமாய் அவளை விசாரித்தார். எப்படி ஆண்டவர் அவளை விசாரித்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்போம். 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இந்த ஆறுதலான வார்த்தை அவளுடைய புருஷனாகிய எல்கானா சொன்ன போதிலும் கூட ஆண்டவர் அவளோடு கூட முகமுகமாக பேசுகிறார் என்று அவளுக்கு தெரியாது. அன்னாளை ஏன் அழுகிறாய் என்று அன்னாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஏன் நீ சாப்பிடாது இருக்கிறாய்? நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய்? எல்லாரையும் பார்க்கல உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முகமுகமாய் அவளுடைய கணவன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் அன்னாளுக்கு இது கர்த்தர் தான் பேசுகிறார் என்று அன்னாளுக்கு தெரியாது. 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலையெல்லாம் வைத்தவர் என்று 1 பேதுரு 5:7 நாம் வாசித்தோம். அதே போல் அவர் என்ன சொல்லி எப்படி நம்ம கவலையில் ஆண்டோட்ட வைப்போம்? இவ்வளோ நாள் தண்ணியாக அழுதுகிட்டு இருந்தோமே, நம்ம இனிமேல் தெய்வ சமூகத்துக்கு போவோமே என்று சொல்லி அன்னாள் செய்த காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கப்போம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரங்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதனால் இப்பொழுது தேவ சமூகத்துக்கு போக எழுந்து விட்டாள். யாரிடமும் தன்னுடைய கவலை அவள் சொல்லவில்லை, தன்னுடைய கணவன் சொல்லவில்லை. அப்பொழுது நேர தெய்வ சமூகத்துக்கு போகும்போது ஆலயத்தின் வாசலில் அங்கே ஆசாரியன் உட்கார்ந்துருந்தான். பொதுவாக அநேகர் என்ன செய்வாங்கன்னா, ஆலயத்தில் போய் தங்களுடைய கவலை ஆசாரிட்டு சொல்லி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு அவரை ஜெபிக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவள் என்ன செஞ்சான்னா, ஆசாரியன்ட்ட கூட அவள் போகவில்லை. ஆசாரியன் அங்கே வாசலில் தான் உட்கார்ந்தாரு. ஆசாரியன்ட்ட போக அவள் நேராக அவள் தெய்வ சமூகத்துக்கு போனான். அங்கே போய் தெய்வ சமூகத்தில் கண்ணீரோடு அழுகிறா. தன்னுடைய என்னென்ன வேதனைகள் உண்டு அத்தனை தெய்வ சமூகத்தில் கொட்டி அழ ஆரம்பித்தான். மனம் கசந்து அவள் அழுகிறா. 3 விதமான விண்ணப்பங்களை தெய்வ சமூகத்தில் வைக்கிறாள். முதலாவது அவள் சொல்கிறா, ஆண்டவரே, அடியாளுடைய சிறுமையை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எத்தனை நாள் நான் இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருப்பது ஆண்டவரே, எத்தனை நாள் நீ கடுஞ்சொற்களை நான் கேட்டுக்கொண்டிருப்பது என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, என்னுடைய சிறுமையை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லிட்டான். 2வது ஜெபிக்கிறான், ஆண்டவரே, என்னை மறவாமல் நினைத்தரலுங்கப்பா, என் பாடுகளை நீங்கள் நினைத்தருங்க, நான் போன கடினமான பாதையில் நினைங்க ஆண்டவரே, ஒரு ஆதரவற்ற நிலையில் நான் காணப்படுகிறேனே ஆண்டவரை நினைத்தருங்க ஆண்டவரே, என் தேவை அறிந்து என் தேவைக்கு பதில் கொடுங்கப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் 2வதாக ஜெபிக்கிறான். 3வதாக, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருன்னு சொல்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளை இல்லாத குறை எனக்கு நீக்குங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடுவேன், உமக்காக அவன் உங்களுடைய ஊழியத்தை செய்வான்னு சொல்லி அவள் தெய்வ சமூகத்தில் அவள் கண்ணீரோடு தன்னுடைய எல்லா பிரச்சனைகளை கொட்டி அழுகிறான். சங்கீதம் 62:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அன்னால் தெய்வ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி எல்லா பிரச்சனையும் கொட்டி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். தெய்வ சமூகத்தில் ஜெபித்த உடனே அவளுக்குள் ஒரு சமாதானம் வந்தது, அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் ஆண்டவள் விண்ணப்பத்துக்கு
பதில் கொடுத்து விட்டார். இனி நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பித்தது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால், அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டாங்க, மிகவும் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, அழுதாங்க, தேவ சமுத்திரத்துக்கு போனாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டார். கேட்டு அவர்கள் நினைத்தருளே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த எகிப்து தேசத்தை முற்றிலுமாக அவர் வெளியில் கொண்டு வந்தார். அதே போல அன்னாள் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி அவள் கூப்பிடும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தையை அவருக்கு கொடுத்தாள். அவள் எதிர்பார்க்கலை. ஏன்னா அவள் தேவ சமூகத்தை கூப்பிட்றான், அழுகிறான். ஆண்டவர் அவளை கூப்பிடுதலை கேட்டு அவளை நினைத்தருளினார். அவளுடைய விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவள் குமாரனை பெற்று அவனுக்கு சாமுவேல் என்று பெயர்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்னாலை விசாரித்தது மட்டுமல்ல, அவள் சந்தோஷமாக இருக்கும்படியாக ஒரு நிரந்தரமான ஒரு பதிலையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். இன்றைக்கு கூட அன்னாலை போல அவமானவன பாதியை நீங்கள் கடந்து செல்லலாம். எத்தனையோ நாட்கள் ஆகி எனக்கு இன்னும் குழந்தையை பிறக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அன்னாலின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். யார்கிட்ட போய் சொல்லவில்லை, மற்றவங்கள்ட்ட போய் என்ன எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லலை. தேவ சமூகத்துக்கு போனால் இன்றைக்கி கூட பல பிரச்சனைகள் கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை குழந்தைகளை என்ற வார்த்தையோடு வந்திருக்கலாம். எனக்கு இன்னும் திருமணம் முடியலன்னு சொல்லி வார்த்தையோடு வந்திருக்கலாம். சில பிரச்சனைகள் இருக்குது என் குடும்பத்தில், இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அன்னால போல் தெய்வ சமூகத்தில் கொண்டு போய் நீங்கள் ஊற்றி ஜெபிக்கும் போது நிச்சயமான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் அவர் பிள்ளைகளை அவர் விடமாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுதலை கேட்டு தான் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். அவர் நினைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் அவர் சமூகத்தில் போய் கூப்பிடும்போது உங்களை நினைத்தருள்வார். ஒரு கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஏனோ தானே என்று நம்ம ஒரு வாயில் பேசிவிட்டு வரதல்ல. அன்னால் தெய்வ சமூகத்தில் போய் மனம் கசந்து அதிக நேரம் ஜெபித்தல் என்று விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஆண்டவர்கிட்ட அழணும். ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு இது தேவை ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கண்டிப்பார், அவர் பதில் கொடுப்பார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்வார். சங்கீதம் 126 சங்கீதம் 5வது வசனத்தில் கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வழியாக கடந்து சென்றார்கள். குடும்பத்திலையும் அவர்கள் நேசிக்கவில்லை. அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவளை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அவளுக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டு ஏன் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு நாள் அவள் எல்லாம் குடும்பத்தில் அலுவலகத்துக்கு எல்லோரும் சென்று விட்டார்கள். இவள் உடனே தன்னுடைய ரூமுக்கு தீப்பெட்டியோடு மண்ணெண்ணையோடு கடந்து சென்றாள். கதவை தாளிட்டாள். ஆனால் ஜன்னலை அவள் போட்டவில்லை. அது கர்த்தர் செய்த காரியம் சொல்லி அவளுக்கு தெரியாது. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு லெட்டர் எழுதினா, என்னை யாரும் நீங்கள் நேசிக்கலை, அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ள போகிறேன், இதுதான் என்னுடைய கடைசி லெட்டர் என்று சொல்லி அவர் எழுதி கொண்டிருக்கும் போதே ஜன்னல் வழியாக ஒரு பேப்பர் அவளுடைய முகத்தில் வந்து மோதியது. அப்பொழுது என்ன பேப்பர் என்று எடுத்து வாசித்தால் அதில் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20வது வசனம் எழுதப்பட்டிருந்தது. நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பேசுறது போல இருந்தது. இந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவர் தன்னோட்டு முகமுகமாய் பேசினார். நீ முன்னுடையவள் கிடையாது, நீ என்னுடையவள், நான் உன்னை ரத்தத்தை சிந்தி நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னார். இந்த வார்த்தை அவள் இருதயத்தை ஆழமாக அவளுக்கு பதிய ஆரம்பித்தது. மகளே, நான் உன்னை வச்சு நிறைய திட்டம் வச்சுருக்கிறேனே, நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை நீ முடித்துக் கொள்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளோடு பேச ஆரம்பித்தார்.
அவர் உடனே அவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் நடுக்கத்தோடு அவர் முழங்கால் படியிட்டாள். கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். என்னையும் விசாரிக்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி, ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் மேலே இத்தனை அனுபவம் வச்சுருக்கீங்களே, நான் தன்மை இத்தனை நாள் உணராமல் போயிட்டேனே, எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்களே, எத்தனை பாடுகள் நீங்கள் அனுபவிச்சிங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்காக தானே ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதான். மறுபடியுமாக தேவனுக்கு நான் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மகளாக மாறினாள். எனக்கு அருமையானவர்களே, கண்ணீருக்கோ கவலைக்கோ தற்கொலை முடிவல்ல, அது பிசாசு கொண்டு வர ஒரு காரியம். உங்களை வாழ விடாமாக்குறதுக்கு, உங்களை பரலோகத்தில் இந்த பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் அவன் இந்த சாரையும் செய்வான். ஆனால் ஆண்டவரோ பரலோகவாசியாக உங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். நாம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான்காவதாக, பாவி என்று நீங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவர் உங்களை விசாரிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த வேத பகுதியில் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அவருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்படவில்லை. அவள் செய்த இது ஒரு பாவம் அவள் இருதயத்தை, அவளுடைய மனசாட்சியை பாதிக்க ஆரம்பித்தது. அவளுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஒரு பரிகாரத்துக்கு ஓடுறான். எனக்கு இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குமா, என்னை மன்னிக்க யாராவது இருக்கிறாங்களா, எனக்கு இந்த பாவத்துக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி அவளுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுது. நான் எப்படியாவது இந்த பாவத்துக்கு விடுதலை பெறணுமே, இந்த பாவத்துக்கு எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமேன்னு சொல்லி அவள் அலமோதி கொண்டிருக்கிறாள். அப்போதுதான் அங்கே ஒரு பரிசேயன் வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே பரிசேயன் வீட்டுக்கு போகிறாள். அங்கே இயேசுவிடம் தன்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டு அவள் பாதப்படியில் அழுகிறாள். அவளுடைய கண்ணீரை அவளுடைய ஆண்டவருடைய பாதப்படியில் அவள் ஊற்றுகிறாள். அதிகமாக அழ ஆரம்பிக்கிறாள். அவர் அழுகி ஆண்டவர் பார்த்தது மட்டுமல்ல, அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாள். அவளுடைய இருதயத்தில் என்ன நோக்கத்தோடு இருக்கிறாள், அவள் தான் பாவியான ஸ்திரீயாக இருந்தாலும் அவளுக்குள் உள்ள மனமாற்றத்தை ஆண்டவர் பார்த்தார். அவளுடைய வேதனையை பார்த்தார். தனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காத என்று அழைந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவளுடைய அந்த எண்ணத்தை அவர் பார்த்தார். அவள் இயேசுவை கண்டு அந்த பாதப்படியில் நின்று அவள் அழுது கொண்டிருந்தார். இயேசு அவளை பார்த்து மனதுருகினார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை அடைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். உலகம் அவளை நம்பவில்லை, உலகம் அவளை புறக்கணித்தது, சமுதாயம் அவளை ஒதுக்கியது. ஆனால் அந்த பரிசேயன் கூட அவளை வீட்டுக்குள்ள அனுமதிக்க இஷ்டப்படவில்லை. அவள் நினைச்சா, இவள் பாவியான ஸ்திரீயாச்சே, ஆண்டவர் தீர்க்கதரிசியாக இருந்து அவளுக்கு வெளிப்படுத்தியிருப்பார் என்று சொல்லி அவள் ஒரு முறுமுறுத்து கொண்டே இருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீயோட கண்ணீரை பார்த்தார், அவள் இருதயத்தை பார்த்தார், அவளுக்கு சமாதானத்தை தேடி அழைகிறாள் என்று சொல்லி அவளோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 48வது வசனமும் 50வது வசனமும் வாசிக்க கேட்போம். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவள் பாவத்துக்கு பரிகாரத்தில் அழைகிறான். எப்படியாவது இயேசுட்ட போனால் எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ சமாதானத்துட்டு போய் அவன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீ இதை குறித்து நீ கவலைப்படாத என்று ஆண்டவர் சொன்னார். உலகம் அவளை புறக்கணித்தது. ஆனால் இயேசுவோ அவளிடம் தன்னுடைய அன்பை மாத்திரம் அவர் காட்டினார். அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவளை ஆண்டவர் கொண்டு வந்தார். மத்திய 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்ற வேத வசனத்தின் பிரகாரமாக அந்த பாவியான ஸ்திரீயுடைய பாவத்தை மன்னித்து அவளை ரட்சித்து பரலோகவாசியாக ஆண்டவர் அவளை மாற்றினார். இன்றைக்கு கூட இது ஒரு பாவ பழக்கத்தில் நீங்கள் அடிமையாக காணப்படலாம்.
இந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியலையே என்று சொல்லி யோசிக்கலாம். ஒருவேளை அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், ஒருவேளை போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு காணப்படலாம். இன்னும் சொல்ல முடியாத சில பாவங்களை நீங்கள் அடிமையாக எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி நீங்கள் காணப்படலாம். அது மாத்திரம் இல்லை, மாமிசத்தின் கிரியில் எல்லாமே ஒரு பாவம்தான். பொறாமை, பெருமை, எரிச்சல், கோபம், சண்டை போடுறது, இப்படி இன்னும் அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. எல்லாமே பாவம்தான். இந்த மாம்ச கிரியைகள் கூட அநேக நேரம் சில வெளியே வர முடியாது. அப்போ நம்ம எல்லாரும் தெய்வ சபை சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த மாமிச கிரியில் கூட நம்மளுக்கு ஒரு தடையாக காணப்படலாம். தெய்வ சமூகத்துக்கு நம்ம போகும்போது நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எந்த பாவத்தில் நாம் இருக்கிறோமோ அந்த பாவத்தை வசனத்தின் மூலமாக அவர் சுட்டி காட்டுவார். அது நம்மளுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சுட்டி காட்டும்போது உடனே முழங்கால் படிட்டு அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, அது அப்படி நாம் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மைத்துள் நின்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அப்படின்றால் எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு பரிகாரம் அவர் தான். ஏனோ தான் என்று நாம் வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் எண்ணத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு நம்மளுடைய சமூகத்தில் நாம் காணப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும். கடைசியாக வியாதிகளை விசாரித்து அவர் சுகப்படுத்துவார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசு எரிகோவை விட்டு புறப்படுற போது அங்கு வழி அருகே பர்த்திமேயு என்ற குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசுவோடு கூட நிறைய பேர் வந்து கொண்டிருந்தாங்க. அநேக ஜனங்கள் கூட வந்தாங்க. அவருடைய சீஷர்களும் அவளோடு கூட வந்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த பர்த்திமேயு குருடன் வழியை உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது, அவனுடைய வாழ்க்கையில் சமாதானமே கிடையாது. ஒரு ஆதரவற்ற நிலை தான் அங்கே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். யாராவது பிச்சை போட்டால் தான் அவனுக்கு சாப்பாடு. ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் அவன் காணப்பட்டான். சந்தோஷத்தை இழந்தவனாக, சமாதானத்தை இழந்தவனாக அவன் ஒவ்வொரு நாளும் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒருவேளை அவன் நினச்சிருக்க கூடும், எனக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சிருந்தா ஒரு நல்ல வேலையில் நான் செஞ்சுருப்பேனே, என் குடும்பத்தை நான் காப்பாற்றிருப்பேனே என்று சொல்லி ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம். ஒருவேளை நினச்சிருக்கேன், இந்த இழிவான நிலையில் நான் இருந்திருக்க மாட்டேனே, என் கண்ணு தெரிஞ்சுதா நான் ஓடி ஓடி உழைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். இப்போது எல்லாரும் பார்வைக்கும் நான் அற்பமாக எண்ணப்பட்டு காணப்படுகிறேனே. எத்தனையோ பேர் போகிறாங்க, அந்த சத்தம் அவர் காதில் கேட்குது. ஆனால் அது ஒருத்தர் சொல்கிறாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர்கிட்ட வந்துட்டான் உடனே அற்புதம் செய்வார், அவருக்கு பக்கிட்ட போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அநேக ஆண்டவரை கொடுத்து வித்தியாசமாக பேசிக்கொண்டே போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அதை கேட்க கேட்க அவனுக்கு ஒரு ஆசை வருது. எப்படியாவது நமக்கு சுகம் கிடைக்காதா, அவர்கிட்ட நமக்கு போனால் சுகம் கிடைக்குமே என்று சொல்லி அவன் மிகவும் அவளோடு அந்த ஆண்டவரை பார்த்து கூப்பிட்றான். மார்க் 10ஆம் அதிகாரம் 47-48 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் நஸ்ரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அவன் கூப்பிடுறது ஜனங்கள் மத்தியில் பிடிக்கல. அவன் கத்தி தான் கூப்பிட்றான். ஆனால் அவன் என்ன சொன்ன அதட்டுறாங்க. ஆனால் மறுபடியும் அவன் கத்தி கூப்பிட்றான். ஏன்னா ஆண்டவர் பார்க்காம போயிடுவாரோ, என் கண்ணு சுகமாகாமல் போயிருமோ, நம்ம எப்படியாவது அவருடைய காதில் துணி கேட்காதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் கத்தி கூப்பிட்றான். ஆனால் ஜனங்களோ அவன் காதில் கேட்டான் கூட அவனை அதட்டுறாங்க, அவனை அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அதே அந்த சத்தம் ஆண்டோட இயேசுவின் காதில் விழுந்தது. அவர் உடனே அங்கே நின்றுட்டார்.
நின்று அவனை பார்த்து அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய அன்பு. ஜனங்கள் புறக்கணிச்சாங்க, நீ அம்பிதாரன்னு சொன்னாங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவரை புறக்கணிக்கலை. அப்படியே அவனை கூட்டிகிட்டு வர சொன்னார். உடனே அந்த ஜனங்கள் ஓடி வந்து ஆண்டவர் உன்னை கூப்பிட்றான்னு சொன்னாங்க. ஏன்னா சங்கீதம் 145:18 சொல்லப்பட்டது, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கிற கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கார். குருடன் கூப்பிட்டதுக்கு ஆண்டவர் சமீபமாக வந்துட்டார். அவனை கூட்டிகிட்டு போனாங்க. அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்னையும் ஆண்டவர் கூப்பிட்றாரா, எவ்வளோ சந்தோஷம் எனக்கு, நான் இனிமேல் இந்த இடத்துல உட்கார மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தில் உள்ள அந்த மேலே போட்டு இந்த ஒரு துண்டை தூக்கி வீசினான். ஏன்னா நான் இனிமே இந்த துண்டை நான் மேலே போட மாட்டேன், இனி நான் இந்த துண்டை விரித்து பிச்சை எடுக்க மாட்டேன், இனி நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், என் ஆண்டவர் என்னை கூட்டிட்டாரு, அவர் அற்புதம் செய்கிறவர், எனக்கு கண்டிப்பாக விடுதலை கொடுத்து தான் ஆவார், நான் குருடன் இனி கிடையாது, இனி நான் விடுதலையோடு நான் திரும்பி வரேன்னு சொல்லி ரொம்ப உற்சாக சந்தோஷத்தோடு போனார். 56வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டவருக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு வேணும்னு தெரியும், ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்கிறான். 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் உடனே பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். எத்தனையோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் அவனுக்கு கண்ணு வேணும்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் ஏன் கேட்குறாரு அவன்கிட்ட, நான் அவனுக்கு என்ன சொன்னால், அவன் ஸ்பெசிஃபிக்காக அவன் அந்த வார்த்தையை ஆண்டு எதிர்பார்க்குறாரு. எனக்கு கண்ணு சுகமானு சொல்லி, நான் பார்வையிடன்னு சொல்லி அவன் கேட்குன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரம் நம்முடைய பிரச்சனைகள் கடந்து போகும்போது எல்லாத்தையும் நம்ம ஆண்டுகிட்ட போய் சொல்லாமல், எந்த காரியம் நம்மளுக்கு பர்டிகுலராக வேணும் அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவ சமூகத்தில் வைத்து நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கார். ஏன்னா அவத்தை பட்டிமைகள் முதலாவது கூப்பிட்டா யாருமே எல்லாம் ஆண்டவர் கேட்கல, ஜனங்கள் அவனை அதட்டினாங்க, மறுபடியும் சத்தமாக கூப்பிட்றான். ஏன்னா ஆண்டவர் எப்படியும் அந்த கூக்குரலை கேட்டு எனக்கு நீங்கள் அற்புதம் கிடச்சிதான் ஆகணும்னு சொல்லி அவனுக்குள்ள வைராக்கியம், அவனுக்கு விசுவாசம், அதோடு தான் அவன் போனான். கர்த்தர் அவர் கேட்டபோது உடனே அவனுக்கு பதில் கொடுத்தான். பார்வை அடைஞ்சான். பார்வை அடைஞ்சிட்டு அப்படியே போயிடல, ஆண்டவருக்கு அவன் பின் சென்றான். மத்தேயு 9:35 வசனத்தில் கடைசி பகுதியில் ஜனங்களுக்கு உண்டா இந்த சகல நோய்களையும் நீக்கி அவளை சுஸ்தமாக்கினார். ஆண்டவர் குருட மாத்திர சுகமாக்கல, அவரை தேடி யார் யார் என்னென்ன வியாதியோடு வந்தாங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார். இன்றைக்கி கூட நீங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியோடு நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா? இந்த வியாதி நிரந்தரமான விடுதலை கிடைக்குமா என்று ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் இருதயத்தில் நினைக்கலாம். கண்ணீர் பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொல்கிற காரியமெல்லாம், நீ என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் கூப்பிடுறதுக்கு நான் கண்டிப்பாக நான் செவி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. என் கருமையானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துண்டு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையும் தெய்வ சமூகத்தில் வைக்கும்போது ஆதரவற்ற நிலையிலிருந்து ஒருவரையும் ஆண்டவர் ஆதரவு கொடுப்பார். நீங்கள் நம்பினர்கள் கைவிட்ட போது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கண்ணீர் பாதையில் போனீங்கன்னா அந்த கண்ணீரை அவர் மாற்ற வல்லமையில் அவர் இருக்கிறார். பாவி என்று நீங்கள் ஒதுக்கப்படும் போது ஆனால் ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். நீங்கள் வியாதியால் இருக்கும்போது வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்தி உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்து விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் செபிக்கும் போது உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.